எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆடியோ கிளிப்பில் நவகிரக கோயில்கள் போகிறீங்க இல்லையா, அதை பற்றி சொல்லலாம்னு இருக்கேன். இப்போ முக்கால்வாசி நவகிரக கோயில்களுக்கு போகிற ட்ரூப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசர்ஸு ஒரே நாளையில் நிறைய நான் பார்த்துருக்கேன். ஒரே நாளையில் எல்லா 9 கோயில்களுக்கும் கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு போய் அரிபரின்னு சாமியை கும்பிட வச்சு சில கோயில்களில் கர்ப்ப கிரகம் பூட்டி கிடக்கும் நம்ம போகிற நேரத்தில். இருந்தாலும் அவங்க பிளான் படி என்னன்னா, காலையில் கிளம்பி நைட்டுக்குள்ளே உங்களை கொண்டு வந்து ஒரு இடத்துல சேர்க்கணுமே அப்படின்றதுக்காக சாமியை நிம்மதியாக கும்பிட விடாமல் நம்மளுடைய பரிகாரங்களுக்கு, ஏதாவது தோஷங்களுக்கு பரிகாரத்தை செய்ய விடாமல் பண்ணுற நிறைய ட்ரூப்ஸு இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, நமக்கு அந்த இடத்துக்கு போன ஒரே ஒரு திருப்தி தான் கிடைக்குதே தவிர உண்மையிலேயே புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப கம்மி. ஏன்னா ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அந்த இடத்த மனசு லயிச்சு அந்த கோயிலுடைய வரலாறு தெரிஞ்சு, அப்புறம் நம்ம எதுக்காக போகிறோம், அங்கே என்ன பரிகாரம் செய்யணும், அதை திருப்தியாக செய்கிறதுக்கு செஞ்சால் தான் நமக்கு நம்மளுடைய பாவங்களும் தோஷங்களும் நிவர்த்தியாகும். இப்போது நவகிரக கோயில்கள் போகிறோம், பரிகாரம் பண்ணுறோம், திரும்பி வரோம். இருந்தாலும் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு முக்கால்வாசி காரணங்கள் இதுதான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ஃபேஸ்புக்கில் ஒரு கோயிலுக்கு போகிறேன்னா அன்றைக்கி அந்த ஒரு கோயில் தான் போவேன். ஏன்னா திருப்தியாக எனக்காக மட்டும் வேண்டாமல் உங்கள் எல்லாருக்காகவும், நண்பர்களுக்காகவும், ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸு, ஃபாலோவர்ஸு, ஃபேன்ஸு, யூடியூப்பு சப்ஸ்கிரைபர்ஸு, ஃபாலோவர்ஸு, இப்படி எல்லாருக்காகவும் வேணும்னா எனக்கு டைம் வேணும். ஒரே நாளில் நான் பல கோயில் போக மாட்டேன். அந்த மாதிரி நீங்கள் ஒரு 2-3 நாளாவது எடுத்துக்கிட்டு இந்த நவகிரக கோயில்கள் 2 நாள் போதும் 9 கோயில்களையும் கவர் பண்ண. அப்படி என்னுடைய ஃபேஸ்புக் நண்பர் ஒருத்தர் இந்த ஐட்னரி அவர் பிளான் பண்ணிகிட்ருக்காரு. அந்த ஐட்னரி அனுப்புனார். அதை பார்த்த உடனே எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி மக்கள் நிதானமாக அந்த இடத்துக்கு எந்த ஒரு ஹரிபரியும் இல்லாமல் நிம்மதியாக சாமி கும்பிட்றதுக்கு இந்த ஐட்னரி நல்லா இருக்கு, நான் முடிஞ்சால் என்னுடைய நண்பர்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இதில் கண்டிப்பாக நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம். எனக்கு இதில் கமிஷன் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா எனக்கு என்ன கொடுக்கணும் என்பது தெய்வத்திற்கு தெரியும். அதனால் கடவுள் நமக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பார். ஸோ இவருடைய ஐட்னரியை பார்த்தேன். அதில் என்னென்னா, இந்த 9 கோயில்கள் மட்டும் அல்லாது 3 முக்கியமான கோயில்கள் இருக்குது. கூத்தனூர் சரஸ்வதி தேவி கோயில். பிள்ளைங்களுக்கு படிப்பு சரியாக வரலன்னா இந்த சரஸ்வதி தேவியை கும்பிடணும்னு நான் 2-3 வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்கிற ஏவல், பில்லி, சூனியம், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருப்பவர்கள் போக வேண்டிய கோயில் ஐவர்பாடி. ஐவர்னா அந்த பஞ்சபாண்டவர்கள் 5 பேர் அந்த பிரத்யங்கரா தேவியை வணங்கின இடம். இப்போ அது ஐயாவாடின்னு ஆயிடுச்சு. ஐவர்பாடி என்கின்ற இடத்துல இருக்கிற பிரத்யங்கரா தேவி கோயிலும் இதில் கலந்துருக்கு இந்த ஐட்னரியில். புரியுதுங்களா? ஸோ பில்லி சூனியம் இருக்கிறவங்க இந்த இடத்துக்கு அந்த பரிகாரத்தையும் பண்ணிடலாம். அப்புறம் மூணாவது கோயில் ஆதி விநாயகர் அப்படின்னு சொல்கிற விநாயகர் நம்மளை மாதிரி மனித முகத்தோடு இருந்த சிலை இருக்கிற இடம். சீதளபதின்னு சொல்லுவாங்க, தில தர்ப்பணபுரின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய இடம். 7 இடத்துல ரொம்ப முக்கியமான இடம் இது.
ஏன்னா ராமபிரானே தசரதருக்கு இங்கே தர்ப்பணம் கொடுத்த அப்போ தான் அதை தசரதன் ஏற்றுக்கிட்டார். ஸோ இந்த ட்ரிப் வந்து இந்த ஐட்னரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன், இப்போ சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த டெம்பிள்ஸ் ஃபார் யூ அப்படின்னு ஃபேஸ்புக்கில் டைப் பண்ணிங்கன்னா அந்த பேஜில் இந்த ஐட்னரி இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு கட்டுப்படி ஆகும்னா நீங்கள் இவரை அப்ரோச் பண்ணலாம். இவர் என்னுடைய நண்பர் அப்படி என்பதனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, முதல்ல நம்மளை ஏமாற்ற மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை கிடைக்கும். ரெண்டாவது ஃபீஸிபிளாக தான் இருக்கும். ஸோ அந்த டெம்பிள்ஸ் ஃபார் யூ அப்படின்ற பேஜுக்கு போய் நீங்கள் அந்த ஃபோன் நம்பரை பார்த்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒப்பீனியனாவது தெரிஞ்சுக்கிறதுக்காவது காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நல்லோரே காண்பார். என் கூட என்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் நல்லவர்கள். அதனால் இந்த தொடர்பின் மூலமாக நான் எப்படி மற்றவங்களுக்கு ஃபைனான்ஷியலாகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம்னு பார்க்குறேன். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வியாபாரம் இருந்து அதை பற்றி நான் பேசணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா தாராளமாக என்கிட்ட ஃபஸ்ட்டு ஒப்பீனியன் கேளுங்க. நான் பார்த்துட்டு நான் டெஃபினட்டாக உங்களுக்காகவும் நான் பேசுவேன். இந்த நண்பர் வந்து என்னை மகாமகம் குளத்துக்கு கூட்டிகிட்டு போனவர் வீரமணி பேரடைஸ் அப்படின்னு என்னுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் இருக்கார் ஃப்ரெண்டாக. நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஒத்து வந்தால், உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்கள் பட்ஜெட்டுக்கு அட்ஜஸ்டபுளாக இருந்தால் நீங்கள் தாராளமாக நம்பி போயிட்டு வரலாம். இதுதான் இந்த ஆடியோவில் சொல்ல வந்தேன். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் டூ டேக் கேர்.